நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். பல நேரங்களில் காய்கறிகளில் புரத சத்து இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. தாவரத்துலேயும் செல்வாலில் ஃபைபர் இருக்குது. அதுக்குள்ளே ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற புரத சத்து கொண்ட அமினோ ஆசிட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்படியே இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட் ரேட்டையும் நம்ம பார்க்கலாம். இது என்னது? சவுச்சோவா? சவுச்சோ 13 ரூபாய் கிலோ. 13 ரூபா கிலோ. லெமன் 85 ரூபாய் கிலோ. என்ன லெமனா இது? ஓகே, லெமன். அப்புறம் உருளைக்கிழங்கு 25 ரூபாய். கொஞ்சம் சத்தமாக சொல்லணும், அப்போ தான் கேட்கும். தேங்காய் 62 ரூபாய் கிலோ. நூக்கோல் 25 ரூபாய் கிலோ. கோஸ் ஒரு மூட்டை 60 கேஜி 550 ரூபாய். சொரக்காய் 35 ரூபாய் கிலோ. முள்ளங்கி 18 கிலோ 500 ரூபாய். மரவள்ளி கிழங்கு 30 ரூபாய் கிலோ. புதினா கட்டு 48 கட்டு கொண்ட பண்டில் 120 ரூபாய். மல்லி 48 கட்டு கொண்ட பண்டில் 250 ரூபாய். பச்சை மிளகாய் எத்தனை? 50 ரூபாய் கிலோ. பனங்கிழங்கு 60 ரூபாய் கிலோ. கேரட் 55 ரூபாய் கிலோ. பச்சை பட்டாணி 45 ரூபா கிலோ. இஞ்சி 50 ரூபாய் கிலோ. வெங்காயம் 20 ரூபாய் கிலோ. தக்காளி பெட்டி 27 கிலோ கொண்ட பெட்டி 250 ரூபாய். காலிஃப்ளவர் 10 பூ கொண்ட பூ 200 ரூபாய். வாழை ஒரு பழம் கார் 130. ஆரஞ்சு ஒரு கிலோ 35. இன்னைக்கோட மெனு அப்படியே சென்டரில் சின்ன வெங்காயம் பச்சடி, இனிப்பும் ஒரு சுவை. இது கேசரி, கோஸ் பொரியல், அப்புறம் பட்டாணி கேரட் போட்ட ஆவியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவி பறக்க பிரிஞ்சி, பட்டாணி மீல் மேக்கர் கேரட் போட்ட பிரிஞ்சி. சரி, இவர் தான் நம்மளுடைய சென்டரோட சிஓ இளவரசன். கோயம்பேடுக்கு ரெகுலராக பர்ச்சேஸ் போகிறாரு. உங்களோட கோயம்பேடு ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு போகிறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, அங்கே மார்க்கெட் நிலவரம்லாம் எப்படி இருக்குது? காலையில் 2:30 மணிக்கு கிளம்புவோம். நானும் கூட எங்கள் டாக்டர் ஹரிசங்கர் தான் கிளம்புவோம். அங்கேயே நிறைய எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். தனித்தனியாக நிறைய கடைகள் இருக்குது. பார்த்து ஒரு கடையாக போயிட்டு ரேட்டெல்லாம் கேட்டு பொறுமையாக வாங்கிட்டு போவோம். வரத்துக்கு ஒரு 8:30 ஆகிடும். எப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறீங்களா? இல்லை போகணுமே அடடா? இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டாவே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு டைம் போயிட்டாவே போதும். அதுக்கடுத்த டைம் வந்து ஜாலியாகவே இன்ட்ரெஸ்ட்டாக போகலாம். பல ஊர்களோட வண்டியும் பார்க்குறீங்க, பல ஊர் மக்களை பார்க்குறீங்க. வண்டியும் பார்க்குறேன், நல்லாவே எல்லா மக்களையும் பார்க்குறேன். எல்லாத்தையுமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து வாங்குறாங்க. ஆமாம், எல்லாருமே பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஹிந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க, தமிழ்காரங்க, கன்னடக்காரங்க எல்லாருமே தான் அங்கே வந்து. போலீஸ் வண்டியும் வருது இல்லையா? டெய்லி போலீஸ் கேன்டீன்லேருந்து மிலிட்ரி வண்டி, போலீஸ் கேன்டீன் இருக்காங்க. குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகுது. அப்புறம் எந்தெந்த ஹோட்டல்ஸ்லேருந்துலாம் வருது நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி? வந்து திருவள்ளூர்லேருந்து வருது, அப்புறம் முருகன் ஹோட்டல் வருது, மகாபலிபுரத்துலேருந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய வண்டிகள் வருது. அந்த மாதிரி சுற்றுலாத்தலத்துலேருந்து எல்லா வண்டியும் நிறைய வருது. ஓகே, தேங்க்யூ.